நடந்தது நன்றாக நடந்தது, நடப்பவே நன்றாக நடக்கும். நான் சாதாரணமாக ஒரு நடிகர் சங்க சாதாரண உறுப்பினராக வந்து கலந்துக்க வந்தேன். பொதுக்குழு உறுப்பினராக கலந்துக்கிட்டேன். இப்போ வெளிப்புற படப்பிடிப்புக்கு போக வேண்டியிருக்கனால போய்கிட்டு இருக்கேன். கூட்டம் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் எல்லாம் போராடி உட்கார வச்சோம். அதனால சந்தோஷம். இளைஞர்கள் வரணும். அப்படி இல்லை, வசதியாக வர வயசாளி பாவம் ஒவ்வொருத்தங்களும். ஒருத்தர் ஸ்கைப்பில் பேசிட்டாரு, இன்னொருத்தர் பேச முடியாமல் இருக்கார். பம்பாய்க்கெல்லாம் போய் அவர் படத்தை ஆடியோ வெளியிடுவார், ஆனால் பொதுக்குழுக்கு வரமாட்டார். அது என்ன கேட்டால், நான் சாதாரண நடிகன், அவ்வளோதான். இந்த துறை தான் எனக்கு சாப்பாடு போட்டுச்சு, அதனால் நான் அதில் நாணயமாக இருக்கேன். அவரெல்லாம் வளர்ந்துட்டாங்க, பெரிய ஆள், உடம்பு முடியாமல் இருக்கலாம். வேறு என்ன பேசட்டும்? அது அவர் இருக்கார், அவர் பெரிய எம்எல்ஏ, சந்திப்பார். தவறு தானே, யார் செஞ்சாலும். மோடி செஞ்சாலும் தவறு தான். அது பொண்டாட்டியை மறைச்சி வச்சுட்டு பதவிக்கு வந்தவர். மன்சூர் அலிகான் வேப்பு மனுவில் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்க, தூக்கி 2 வருஷம் உள்ளே வச்சுருப்பாங்க, ஜெயிச்சா பதவி செல்லாதுன்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர் நடுநிலையாக எப்படி செஞ்சார்? அப்படி தான் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கோம், எல்லாம் பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. அந்த கவலை தான். திரையரங்கெல்லாம் காலியாக இருக்குது, ஓடல. அதனால் மார்ச் 31 இயர் எண்டு, அது வரைக்கும் இந்த பழைய நோட்டுகளை செல்ல வைக்கணும். திரையரங்கில் போவாங்க, டப்பா படம் ஓடும், கேன்டீன்லாம் ஹவுஸ்ஃபுல்லாகும். அந்த மாதிரி கோரிக்கை அன்றைக்கே வச்சேன். ஆனால் தெரியல எல்லா ப்ரொடியூசரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. நோட்டை மாற்றிட்டு இருக்காங்களோ என்னவோ தெரியல. நம்மள்கிட்ட நோட்டு இல்லைப்பா. யார் நிர்வாகிகள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களே? இல்லை, அது தவறான முறையில் அணுகியிருக்கலாம். அவர்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ணணும்னு வந்திருக்கலாம். மற்றபடி அமைதியாக நடக்குது. அது இனிமேல் தான் செய்வாங்க, எங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ தலைவர் பொருளாளர்லாம் பேச இருக்காங்க. நான் கொஞ்சம் அவசரமான வேலைனால கிளம்புறேன், மன்னிக்கவும். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முறையாக முழுமையாக எங்கள் நிர்வாகம் நடத்திய பொதுக்குழு கூட்டம். இது வழக்கமான ஒரு பொதுக்குழு மீட்டிங்காக இருந்திருக்கணும். ஆனால் ஒரே நாளில் அது ஒரு சரித்திரமாக மாறி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்துல நடத்த வேண்டியதாக இருந்துச்சு. திடீர்னு கடைசி நிமிஷத்தை அது மறுக்கப்பட்டது. எங்கள் இடத்துலையே இது நடத்துகின்ற ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு நல்ல பொதுக்குழுவாக எங்களுக்கு நடந்து முடிஞ்சது. எங்களுக்கு ஒரு பிரச்சனை, உடல் ரீதியாக சில களைப்பு இருந்துச்சு. ஏன்னா ராத்திரி முழுக்க நாங்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் மனதளவில் எங்களுக்கு முழு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இது நல்லபடியாக நடக்கும்ன்றது. மற்றபடி இங்கே நல்ல முக்கியமான தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம். இந்த நேரத்தில் முதல் முறை திரும்பவும் நான் காவல்துறைக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் தேர்தலுக்கு எங்களுக்கு எப்படி காவல்துறை பக்கபலமாக நினைச்சோம், அதே மாதிரி இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் இந்த அரங்கத்துக்குள்ளே வராமல் பார்த்தீங்க. எங்களுடைய உள்ளார்ந்த நன்றி உங்களுக்கு இந்த நேரத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானங்கள்னா, முக்கியமாக இந்த பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப நாங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். முக்கியமான தீர்மானங்கள் கடந்த நிர்வாகத்தினுடைய கணக்கு வழக்குகளை மிக தீவிரமாக ஆராய்ஞ்சு அதுக்கான ஒப்புதல் வாங்கியிருக்கோம். ஏன்னா வழக்கமாக இந்த கணக்கு வழக்கு ஒப்புதல் வாங்கிறது கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி அவங்ககிட்ட ஆமாம், கணக்கு வழக்குகள் அவங்க காலகட்டத்தில் நடந்த ஸ்டார் கிரிக்கெட் பற்றிய விளக்கங்கள் கொடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கலான்னு. இல்லை சார், ஒரு நிமிஷம் எங்க பொருளாளர் அந்த நிதிநிலையை பற்றி விளக்கம். வணக்கம். முக்கியமாக கணக்கு வழக்குகள் சார்ந்த ஒப்புதல் வாங்குறது தான் பொதுக்குழுடைய முக்கியமான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த கடந்த ஒரு வருஷத்துடைய செயல்பாடுகள் அத்தனைக்கும் இங்கே ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏகமானதான ஒப்புதல் கிடைச்சிருக்கு. கணக்கு வழக்குகள் 1 வருஷம் கணக்கு வழக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அதாவது ஸ்டார் கிரிக்கெட் நடத்தி முடித்தோம் இல்லையா, அந்த கணக்கு வழக்குகளுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுக்கு. ஸோ அந்த ஒப்புதல் ஃபுல்லாக பெறப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனது, இந்த ஓவர் நைட் ஷிஃப்ட் ஆனதுக்கான அசௌகரியம் தாண்டி இங்கே அவ்வளோ பெரிய அட்டண்டன்ஸ், இத்தனை மெம்பர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த இடத்துக்கு செயற்குழு ஒப்புதல் வாங்கி இங்கே பொதுக்குழு ஒப்புதல் வாங்கிட்டோம். அதாவது வென்யூ மட்டும் தான் மாற்றிருக்கோம். டைம் அண்ட் டே எல்லாமே நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிறதுல அதுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட முதல் கேள்வி, திரு சரத்குமார் அவர்கள், திரு ராதாரி அவர்கள் நிரந்தரமாக நடிகர் சங்கத்திலேருந்து நீக்கப்பட்டு இருக்கிறாங்க. இது பொதுக்குழுவோட ஒப்புதலோட இது நாங்கள் உங்கள் முன்னாடி அறிவிக்கிறோம். ரெண்டாவது விஷயம் இந்த பொதுக்குழு செல்லாதுன்றது மறுபடி
ஒரு அபாண்டமான ஒரு பொய் சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கான ஒரு விதிமுறைகள் இருக்குது. அதே நாள் அதே நேரம் லோயலா காலேஜுக்கு பதிலாக நடிகர் சங்கம் நிலத்தில் தான் மாற்றப்பட்டுள்ளது. அந்த மாற்றத்துக்கான விதிமுறைகள், அதாவது சிறப்பு செயற்குழு, முந்தா நேற்று வந்து சிறப்பு செயற்குழு கூட்டணும்னு சொல்லி நேற்று சிறப்பு செயற்குழுவில் முடிவெடுத்து இந்த இடம் மாற்றம் அப்படின்ற ஒப்புதல் வாங்கி முறையாக ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ் மத்திய சென்னை மாவட்டம் சைதாப்பேட் அவங்கக்கிட்ட இந்த ஒப்புதல் வாங்கி, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து சிறப்பு செயற்குழுவில் வந்து முடிவெடுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துக்கான பெர்மிஷன், இதான் இது எங்களோட சொந்த இடம். ஸோ கமிஷனர்கிட்ட அந்த பெர்மிஷன், அதாவது போலீஸ் பெர்மிஷன், கார்ப்பரேஷன் பெர்மிஷன், ஃபயர் சேஃப்டி பெர்மிஷன் எல்லாம் முறையாக வாங்கி பொதுக்குழுவில் வந்து இந்த விஷயத்தை விலக்கி அவங்களோட ஒப்புதலும் வாங்கி இது முறையாக இந்த 63வது நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு செல்லும். இது நான் பொதுச் செயலாளராக, நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷாலாக சொல்கிறேன். இல்லைங்க, அதுதான் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது கார்த்தி வந்து தெளிவாக பதில் சொல்லுவார். அதாவது இந்த அறக்கட்டளையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 அறங்காவலர்கள் இருக்கணும். அதில் எல்லாருமே வந்து 3 வருஷம் மட்டும்தான் இருக்க முடியும். 3 வருஷம் தான் இருக்க முடியும். ஆனால் 2008 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் 5 பேர் மட்டுமே ட்ரஸ்டீஸாக இருந்தால் போதும். அதில் இவங்க 2 பேரும் நிரந்தர ட்ரஸ்டீஸுங்கிறது இவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதில் மிச்சம் 9 ட்ரஸ்டீஸ் கையெழுத்து போட்டாங்களான்னா கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த ட்ரஸ்ட்டுக்கும் உரிமை கிடையாது. அது வந்து கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வரைக்கும் போயிட்டு வரணும். ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ணாமல் 5 ட்ரஸ்டீஸ் தான் இருப்பாங்க, இதில் நாங்கள் 2 பேர் நிரந்தரமாக இருப்போம், எங்கள் 2 பேரும் வேறு யாரும் நீக்க முடியாதுன்னு அவங்களும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் காப்பி என்கிட்ட இருக்குது. ஸோ இதை பண்ணியிருக்கிறதுனால இந்த சொத்து வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. யார் வந்து போனாலும் அவங்க தான் பர்மனெண்ட்டாக இருப்பாங்கிற விஷயம் இதை பொதுக்குழுவுக்கு எடுத்து சொன்னோம். பொதுக்குழு வந்து ஒரு தீவிரமான முடிவு எடுங்கன்னு சொல்லி அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு மேலே தவறுகள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா இது வேற எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு குற்றமாக இருக்குது. எந்த உரிமையில் அது பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே வந்து இடம் மாற்றப்பட்டும் வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபுல் ஒப்புதல் கொடுத்து ஃபுல் கரகோஷம், அதுக்கு வீடியோ பைட்ஸ்ன்னு லீகலாக என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே பதிவாயிருக்கு. ஏன்னா வந்து வேறு இடத்துல நடந்திருந்தாலும் அதே மெம்பர்ஸ் தான் இங்கே வர்றாங்க. கார்டு இருந்தால் தான் உள்ளே வர முடியும். ஸோ காவல்துறை ஃப்ரெண்டில் நின்று தான் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் மெம்பர்ஸ் ஃபுல் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே தீவிர நடவடிக்கை. சரி, அறக்கட்டளை இஷ்யூல உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? அது வந்து அதுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண அமெண்ட்மெண்ட் செல்லாது அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணணும். ஸோ முதல்ல இருந்த அறக்கட்டளையோட சட்ட விதிகள் தான் இனிமேலும் இருக்கும். ஸோ இதை முதல்ல கேன்சல் பண்ணணுங்கிறதுக்கு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறோம். அதே மாதிரி நந்தா அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து லைஃப் ட்ரஸ்டீஸ்னு அவங்க பேரில் இடத்த வாங்கியிருக்காங்க. 2 பேருமே லைஃப் ட்ரஸ்டீஸ்னு போட்டு அதையும் இப்போ மாற்றி எழுதணும். நடிகர் சங்க சொத்தா அறக்கட்டளையோட சொத்தா மாற்றி எழுதணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து லீகலாக பண்ண வேண்டிய விஷயங்கள். அதாம்மா நான் சொல்கிறேன், இது வந்து உள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அது எங்களால் இல்லை, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது போக அவங்க வந்து கோர்ட்டில் வந்து போயிருக்காங்க. அந்த என்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு நாங்கள் யாருக்குமே சொல்ல. அந்த ஒரு லிஸ்ட்டு இவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்றது விஷால் என்ற பொதுச் செயலாளர்கள் கொடுத்த அறிவிப்பு இல்லை. கோர்ட்டில் நடந்த ஒரு தீர்ப்பு ஏற்றபடி அதோட விதிமுறைகள் வந்து மரியாதை கொடுத்து நாங்கள் செயல்பட்டிருக்கோம். அதையும் தாண்டி இன்னைக்கு உள்ள நுழைஞ்சு அத்துமீறியாக வந்து செயல்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து அவங்கள வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள அனுப்பிட்டாங்க. அது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் நீங்கள் பார்த்துருக்கிற இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இதுதான். விக்ரம் வந்தார், சிவகார்த்திகேயன் வந்தார், விஜய், அஜித், இல்லைங்க எல்லாருக்கும் அழைப்பு. நீங்கள் இதே தான் ஸ்டார் கிரிக்கெட்டும் கேட்டீங்க, இதே தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் கேட்குறீங்க. நாங்கள் வந்து யாருமே வற்புறுத்த மாட்டோம். இது பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கடிதம் அனுப்பப்படும். அவங்க விருப்பப்படி தான் வரணுமா இல்லையான்றது அவங்களோட விருப்பத்துக்கு தான் நாங்கள் விட்டு வைப்போம். நாங்கள் வந்து இங்கே வந்தே ஆகணும், வரலன்னா நாங்கள் நாளைக்குலேருந்து உங்களை நீக்கிடுவோம் இல்லை சஸ்பெண்ட் பண்ணுவோம், அப்படி அல்ல. எல்லாருக்கும் கடிதமான கரஸ்பாண்டன்ஸ் அனுப்பப்படும். விருப்பப்படி அவங்க வந்தாங்க. இன்னைக்கு விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், விக்ரம், கரண் எல்லாரும் வந்தாங்க. கமல் சார் வந்து வர முடியாத சூழ்நிலையில் வந்து ஸ்கைப்பில் பேசினார். தட் இஸ் த பார்ட்டிசிபேஷன். ஸோ யாரும் வரல அப்படின்ற ஒரு தர்ம சங்கடமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுச்சுவேஷனுக்கு நாங்கள் வந்து யோசிக்கலை. வரலன்னா அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும், கண்டிப்பாக படப்பிடிப்பு இருக்கும். ஒரு சின்ன சலசலப்பு நீங்களே பதிவு பண்ணியிருப்பீங்க. அது தாண்டி இந்த பொதுக்குழு வந்து இவ்வளோ நல்லபடியாக முடிவடைகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து காவல்துறையோட ஒத்துழைப்பு, அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு,
ப்ளஸ் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இங்கே உழைச்சிருக்காங்க. கருணாஸ் ஒரு எம்எல்ஏவோட வண்டி இன்னும் பார்க்காம வண்டியை உடைச்சிருக்காங்க. என்னோட அலுவலகம் மேலே கல்வீச்சு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன இங்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு வந்து சேதமடைருக்கு. 2 ஸ்டாஃப் அடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாஃப் வந்து அனந்தநாரன்ற ஒரு உறுப்பினர் வந்து இப்போது ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி சிகிச்சைக்கு போயிருக்காரு. இது வந்து நீக்கப்பட்ட சில நபர்கள் வந்து செஞ்ச ஒரு விஷயம். இந்த பொதுக்குழு நடக்கக்கூடாது, டிஸ்ரப்ஷன் பண்ணணுன்ற அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு முடிவு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். காவல்துறைக்கும் நாங்கள் வந்து முறையாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அவங்க முதல்ல பொதுக்குழுக்கே வரலைங்க, எப்படி அறிவிப்பு போகும்? அவங்க வந்து இப்போ தான் ஒப்புதல் வாங்கியிருக்கோம். இப்போ தான் ஒப்புதல் வாங்கி நான் உங்களுக்கு ப்ரெஸ் மீட்டில் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலிமா அவங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதே மாதிரி முறையாக நடிகர் சங்கம் சார்பாக இந்த மாதிரி ஒரு நீக்கம் என்ற கடிதம் வந்து அனுப்பப்படும். இப்போ தான் ஒப்புதல் வாங்கியிருக்கோம். ஸோ வி ஜஸ்ட் சுட செய்தி இல்லைங்க. அதாவது ஒரு டேட்டா பேஸ் என்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். டேட்டா பேஸ்ன்றது என்னென்னா அவங்கவுங்க வந்து அந்த குறிப்பிட்ட நாள் வந்து அவங்க பதிவு பண்ணோம். அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் என் பேர் விஷால், என்னோட உறுப்பினரன் 6, 7, 8, 9, நான் 2013 நான் நடிகனாக இருக்கேன், இத்தனை படங்களை நடிச்சிருக்கேன், என்னோட விலாசம் இது அப்படின்ட்டு நாங்கள் பதிவு பண்ணிட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க தெரியப்படுத்துகிறோம். இது வந்து நடிகர் சங்கம் தெரிவிக்கிறது வந்து எதுக்குன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த ஒரு டைரக்டரி இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம். அந்த டைரக்டரி வந்து எல்லா இயக்குநர்களுக்கும், எல்லா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்க்கும், ப்ரொடியூசருக்கும் அனுப்பப்படும். ஏன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காக இது ஒரு முயற்சி. ஸோ இந்த வகையில் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த டேட்டா பேஸும் சரி எந்த ஒரு கடிதத்துக்கும் பதில் அனுப்பாமல் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதிவு இல்லாமல் இருந்தது. அது போக 250 பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நாங்கள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய முறை கடிதம் அனுப்புனா பவுன்சிங் பேக், இட்ஸ் பவுன்ஸ் பேக், எந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அதுக்கான ஒரு முடிவு வந்து ஒரு காலகட்டம் ஒரு டெட்லைன் கொடுத்தோம். அக்டோபர் 25க்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணணும். அதுக்கும் வந்து அவங்க எந்த வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஸோ அந்த வகையில் வந்து வி ஹவ் டிசைடட். ஏன்னா வி டோன்ட் நோ அவங்க நடிகர்களா இல்லையா, நீங்கள் வந்து சொன்னால் தானே தெரியும். முகமே இல்லாமல் ஒரு வெறும் பேரும் உறுப்பினர்னு இருக்குது, வரவே இல்லை, இந்த பொதுக்குழுக்கும் வரல. ஸோ இனிமேல் அலசி பார்த்து அது முறையாக வந்து அந்த விதிமுறைகள் ஏற்றபடி உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் சேர்ப்போம். இதோட முக்கியமான நிர்வாகத்தோட வாக்குறுதியை கட்டடம் கிட்டதாக இருந்தது. நீங்கள் பதவிக்கு வந்து 1 வருஷம் ஆகிட்டு என்ன ஏன் டிலே ஆகுது? அந்த மீதி ஃபண்டுக்கு வந்து வேற ஏதாவது பொதுக்குழு சிறப்பு என்னாச்சு? 1 வருஷம்னா எவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குது? இடத்த மூட்டுறதுக்கே எங்களுக்கு 7 மாதம் ஆயிடுச்சு. 2 கோடி அங்கே இன்னொரு எஸ்வி சினிமாவில் வாங்கின கடன் அடைச்சோம். வட்டிக்கு 2 கோடி ரூபா வாங்கினோம். 46 லட்சம் ட்ரஸ்ட்லேருந்து எடுத்தோம். 2 கோடி 48 லட்ச ரூபா கொடுத்து டிடி வந்து வாங்கி இடத்த மீட்டிருக்கிறோம். அதே பெரிய விஷயம் இல்லையா? அடுத்து எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது? இல்லை, we are waiting for the CMD approval. அதுக்கான தம்பி வந்து 1 வருஷம் தான் ஆச்சு சரியா? நாங்கள் வந்து கணக்கு வழக்கு வாங்கி ஒரு பொதுக்குழு நடத்துறதுக்கே மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தில் கணக்கு நடத்தி அது ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறது மேவில் வந்து அப்புறம் எலெக்ஷன் வந்தது. அப்புறம் சிஎம்டி அப்ரூவல்னால் நாங்கள் ஒரு ஃபார்மை கொடுத்து அது அரசாங்க ப்ராசஸ். இது அடுத்த மாதத்தில் வரும். அதுக்கப்புறம் நாங்கள் டெண்டர் விடணும், கால் ஃபார் பண்ணி யார் குறைவான விலைக்கு வர்றாங்கன்னு சொல்லணும். சொன்ன பிறகு அடிக்கோல் நாட்டு விழா, அதுக்கப்புறம் கட்டட வேலைகள் ஆரம்பிக்கும். அந்த கட்டட வேலைகள் என்பது நாளைக்கு அந்த வருஷத்தில் கட்டிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீ குழந்தையிலேருந்து வளர்ந்த மாதிரி அது ஒரு வளர்ச்சி இருக்குது. நாங்களும் போராடி தான் கட்டுவோம். 3 வருடத்துக்குள் கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கால ஒத்துழைக்கட்டும் சரியா? ஆமாம், அடுத்த வருஷம் சிறப்பான இதே கேள்வியே கேட்கக்கூடாது, வேற கேள்வி கேளு. சார் அப்போ விஷால் கல்யாணத்துக்கு 3 வருஷம் வெயிட் பண்ணணுமா? ஓ, அதை வேற சொல்லியிருக்காரா? ஆமாம், எங்களுக்கு ஒரு ஐடியா தோணிருச்சுங்க. இந்த மாதிரி மண்டபமே போகுதுதான், இதுவே கட்டியாச்சே. இல்லைங்க, உண்மையிலேயே வந்து இப்போவும் சொல்கிறேன், அந்த கட்டடம் வரும்போது தான் என் கல்யாணம். மொதல் கல்யாணமாக என்னோட கல்யாணம் பதிவு பண்ணிட்ட பொருளாளர்கிட்ட. கட்டணமா? இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா சாதாரண தான். நன்கொடை ட்ரஸ்ட்னா என்னங்க? வசதியற்றவர்கள் வசதியாக இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் ட்ரஸ்ட்டு. அதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். நிறைய வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க, நாங்கள் வாங்கிக்குவோம். எவ்வளோ நிறைய துணி கொடுக்குறாங்க, சேவேட்டி செலை கொடுக்குறாங்க, சாப்பாடு. இன்றைக்கி வந்து நடிகர் அரவிந்த் சாமி அண்ணன் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு செலவு அவர் ஏற்றுக்கிட்டார்.
சார் நடிகர் சங்கத்தில் எவ்வளோ இப்போ நிதி இருக்கு கட்டிடம் கட்டுற அளவுக்கு இப்போ இதுவரை திரட்டப்பட்ட நிதி எவ்வளோ சார்? ட்ரஸ்ட் நடத்துறவங்க வந்து பொதுமக்கள் நம்பி பணம் கொடுக்குற அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கணும், சரிங்களா? அப்போ தான் பணம் உள்ளே வரும். வெள்ள நிவாரண நிதி அப்போ பல பேர் எங்களுடைய அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்துருக்காங்க. கமல் சார் இதே மண்ணில் விழா நடத்தி 1 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கார் அறக்கட்டளைக்கு. பல பேர் அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? ஒரு வருடத்தில் நாங்கள் அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கோம், சரிங்களா? நம்பிக்கையை விதைச்சிருக்கோம். அப்போ அறக்கட்டளை என்பது நிறைய வசதி படைத்தவர்கள் யாராவது சர்வீஸ் பண்றவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. அந்த அந்த மனநிலையை நாங்கள் வளர்த்தி இருக்கோம், நாங்கள் நம்புறோம். எவ்வளவு ஒரு நிமிஷம், இதுல என்னன்னா வசதி இருக்கவங்களை மட்டுமே கிடையாது, எங்களுடைய நாடக நடிகர்களே என்னால் 5000 ரூபாய் கொடுக்க முடியும், இந்த 10,000 ரூபாய் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருக்காரு, நாங்க எவ்வளவோ மறுத்தோம், இல்ல உங்களுக்கே தேவைப்படுது, இல்ல நீங்க ஒரு காரியம் பண்ணீங்க. ஆக எங்க மேல நம்பிக்கை வந்ததுதான் ஒரு முக்கியமான விஷயம். சார் எவ்வளவு நிதி இது வரைக்கும் திரட்டி இருக்கீங்க? 8.5 கோடி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டா மொத்தமா, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க்ல எல்லாம் சேர்த்து 8.5 கோடி தொகை வந்து இன்னைக்கு இருக்கு. அதாவது கடன் இல்லாம எந்த எம்டிஆர் இருந்த சங்கத்துல 8.5 கோடி இருக்கு. 8.5 கோடி அதான் கடல்ல இருந்த சங்கத்துல இன்னைக்கு 8.5 கோடி 8.5 கோடி இருக்குங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த படம் நடிக்கிறவன்னு சொன்னீங்களே, அது தேவை இல்ல அதுக்கு இல்ல அதுக்கான விஷயம் கூடி அது அந்தந்த விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா அறிவிப்பு வரும். இல்ல படம் நடிக்கிற விஷயத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியிருக்கோம், மறுபடியும் சொல்லிடுறோம். நடிகர் சங்கம் படம் எடுத்தால் எல்லா நடிகர்களும் சம்பந்தப்படுத்தி கதை கேட்டு தான் அது நடக்கும், சரிங்களா? கார்த்திக் விஷால் நடிக்கிற படம் என்பது நடிகர் சங்கத்திற்கு அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆர்வப்பட்டு எவ்வளவு கொடுக்குறாங்கிறது அவங்க விருப்பம், அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைப்படுறவங்களை வெளியே தள்ளுற அளவுக்கு நம்ம செயல்பாடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் எங்களுடைய விருப்பம். இவங்க 2 பேரும் கொடுக்கணும். ஏன்னா விஷாலுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்கு, தேவி அறக்கட்டளைன்னு. விஷாலுக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவோ பேர் குழந்தைகளை படிக்க வைக்கிறாப்புல வந்து கேட்கறாங்க. கார்த்திக்கு அகரம்னு ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அறக்கட்டளை கொண்டு சர்வீஸ் பண்ண முடியாதா? இல்ல கருணாசுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்கு, அவர் ஒரு அறக்கட்டளை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பணத்தை நடிச்சு அவங்க அறக்கட்டளை மூலம் செய்ய முடியாதா? நடிகர் சங்கத்துக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவர்கள் படம் நடிக்கட்டும், என்ன படம் வேணாலும் சேர்ந்து நடிக்கட்டும், எப்படி வேணாலும் பண்ணட்டும். விருப்பப்பட்டது போல் நடிகர் சங்கத்திற்கு நீங்கள் நன்கொடை அளியுங்கள் என்று நாங்கள் மனதார வேண்டுகிறோம். பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து நாங்கள் வரவேற்கிறோம் நன்கொடைகள். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். எங்களை ஒருத்தர் சேர்த்துங்க சார். அப்போ சார் இப்போ 100th year of எம்ஜிஆர் ஏதோ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதா சொல்லுவீங்க, அது என்ன மாதிரி பண்ண போறீங்க? ஏதாவது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை அது தமிழ் சினிமாவின் 100ஆண்டு விழா ப்ளஸ் எம்ஜிஆர் அவர்களோட 100ஆண்டு விழா இன்னைக்கு வந்து மூத்த நடிகர்களுக்கு வந்து பரிசு வழங்கப்பட்டுச்சு. இது ஆரம்பம். அதான் போக போக நிறைய விஷயங்கள் இருக்குது. கமல் சாருக்கு ஷெவாலியர் விருது கிடைச்சிருக்கு, அதுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா நடத்தணும். ஸோ நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. சார் உங்கள் அலுவலகம் தாக்கப்பட்டது, இங்கே வெளியே நடந்த கலவரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நடிகர் சங்கத்திலேருந்து ஏதாவது புகார் அளிக்கப்படுமா போலீஸ்? கண்டிப்பாக. அதாவது தனிப்பட்ட முறையில், ஏன்னா அது வந்து நடிகர் சங்கம் கட்டடம் இல்லை, என்னோட அலுவலகம். நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து புகார் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் நடிகர் சங்கம் சார்பாக எங்கிட்ட நடந்தது எல்லாரும் பார்த்தாங்க, காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்களும் தனிப்பட்ட முறையில் புகார் கொடுக்க போகிறாங்க. டெஃபினட்டாக நடவடிக்கை எடுக்கப்படும் நம்புகிறோம். இல்லை அவ்வளோதான் அவர் சொல்ல. உங்கள் கார் உடைக்கப்பட்டிருக்குல்ல வெளியே பிரதர், பொது வாழ்க்கைன்னு வந்தால் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் பிரதர். கார் கண்ணாடி உடைச்சா இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறோம், இன்சூரன்ஸில் கண்ணாடி மாற்றி கொடுக்க போகிறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? அதே நேரத்தில் என்னென்னா நீங்கள் எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா? இருக்குப்பா, வண்டி இருக்குது, புது வண்டி. இப்போ தான் எம்எல்ஏ ஐட்டம் இல்லை, 54,000 அம்மா சம்பளம் கொடுக்குறாங்கப்பா எனக்கு. நீ வேறு பென்ஷன்லாம் வேறு இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, தவறு செய்தவர்கள் இந்த சங்கத்தில் ஒழுக்கமே இல்லாமல் நிர்வாக சீர்கேடாக இருந்த இந்த சங்கத்தை சரி பண்ணும் பொழுது அதில் சரியான தவறான பாதைகளில் சங்கத்தை வந்து செயல்படுத்துறது, ஒரு முறைகேடு பண்ணுறது, இந்த மாதிரியான ஆட்களை நீக்கியிருக்கும். ஒரு 12 பேருக்கு மேலே நீக்கியிருக்கும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கோம். அவர்கள் வந்து அந்த அதிகாரத்தை இழந்துட்டு இப்போ வந்து இங்கே வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி இப்போ நம்ம டிவிலெலாம் மூஞ்சிலாம் வருதில்லை, இந்த செய்தியெல்லாம் அதுக்காக விளம்பரத்துக்கு கூட இதெல்லாம் செய்கிறாங்க. இன்னைக்கு இன்னொன்று, எங்களுக்கு விநாயகர் கோயில் உள்ளே கொண்டாந்து வச்சோம். நாங்கள் விநாயகர் கோயில் உள்ளே கொண்டாந்து வச்சோம். கார்த்தி சொல்லிட்டாப்புல மாதத்துக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு 108 தேங்காயை உடைச்சி பெருசாக பண்ணிட்டு போயிட்டாங்க. யார் வெளியே இருந்து செலவே இல்லாமல் பிள்ளையாருக்கு வந்து உடைச்சி முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதை அது
அப்படிதான். சரி, நன்றி. மாலை சந்திப்பு மிக சிறந்த சந்திப்பு. ஒரே ஒரு கேள்வி. சரத்குமார் ராதாரவி நீக்கப்பட்டதை தவிர்த்து வேற என்ன முக்கிய தீர்மானங்கள் இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் இல்லை, அதான் எல்லா கடந்த ஒரு வருடம் எடுத்த எல்லா, அதாவது செயற்குழுவில் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒப்புதல் வாங்கிட்டோம். அண்ட் நிறைய we have taken 25 years ப்ரொஃபஷனல் மெம்பர்ஸாக இருந்தவங்களை வந்து லைஃப் மெம்பர்ஸாக ஆக்கிறதுக்கான ஒப்புதல் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் 65+ இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து பென்ஷன் அறிவிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு ஜான்சன் சார் பிஆர்ஓ மூலிமா வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.